வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு எழுத்தாளர் தர்மன் எழுதிய சருகுகள் அப்படின்ற கதையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த கதையை படிக்கும்போதே எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை இன்னைக்கு ரேஷன் கடைகள் எல்லாமே இல்லாமல் போயிருந்தால் நாம் இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டராகவோ இல்லை இந்த கதைகளில் வாழக்கூடிய ஒரு குடும்பமாக தான் இருந்திருப்போமோ அப்படின்ற பயம் என்னை தொத்திக்குச்சு. இந்த கதையை படிச்சுட்டு என்னால் ஒரு நாள் முழுக்க சரியாக தூங்க முடியலை. இந்த கதையோட பாதிப்பு என்னை அந்தளவுக்கு பாதிச்சிச்சு. ஒருவேளை இந்த கதையை படித்த பிறகு ரேஷன் கடை மீதான ஒரு அபிப்பிராயம் மாறும். ஏன் அப்படின்னு சொன்னால், ரேஷன் கடைக்கு முந்தைய காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னவாக இருந்திருக்கும் சமூகத்தில்? உணவுக்காக ஒரு பெரு முதலாளிக்கிட்டேயோ ஒரு பெரு நிலக்கிழார்கிட்டையோ ஒருத்தன் போயிட்டு தான் வயிற்று பொழப்ப இல்லை வயிற்றை கழிக்கிறதுக்கு, தான் குடும்பத்தோட வறுமையை கழிக்கிறதுக்கு அப்படி கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு இல்லையா? அப்படி தான் அந்த சமூகம் இருந்திருக்கு. ஏன் இன்றைக்கி கூட இருந்திருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதோ ரேஷன் கடையில் போய் உட்காந்து கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வந்து அந்த அரிசியை போட்டு 2 வெங்காயத்தை வச்சு சாப்பிடக்கூடிய நிலைமையிலையாவது நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நிலைமையை தாண்டி வந்திருக்கோம். இதுக்கே பெரும் முதலீடுகள் தேவைப்பட்டுச்சு. ஜமீன்தாரிகள் மூலைய ஒழிக்க வேண்டி இருந்துச்சு. ஆதிக்க வர்க்கத்தை நம்ம கொஞ்சம் ஒடுக்க வேண்டி இருந்துச்சு. இன்னும் அதுலேருந்து மீளலை. ஆனால் இன்னைக்கு படிக்கும்போது கூட இந்த கதை எனக்கு ரத்த கண்ணீரை தான் வர வைக்குது. இந்த கதை எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னு சொன்னால், சுப்புத்தாய் அந்த மச்சி வாசப்படியில் உட்காந்துட்டு பல் குத்திக்கிட்டு இருக்கா. சுப்புத்தாய் ஒன்றும் நைட்டில் சிக்கன் பிரியாணியும் லெக் பீஸும் சாப்பிட்டுட்டு அந்த கறி போகாமல் இருக்கிறது ஒன்றும் பல் குத்தலை. பசி என்ன பண்ணன்னு தெரியலை. நைட்டு முழுக்க புருஷங்காரன் கூட சண்டை. பகல் பசியோடு தான் போகுமா இல்லையான்றது தெரியலை. சுப்புத்தாய்க்கு மொத்தம் 6 குழந்தைங்க. அங்கொன்று இங்கொன்றுமா 5 பிள்ளைங்க படுத்து கிடக்கு. மூத்தவன் எங்கே படுத்துருக்கான்றது தெரியலை. சரி, எதிர்த்தால பார்க்குறா, ஏதோ சத்தம் கேட்குது. கால் அலும்பிட்டு அவனுடைய கணவன் சங்கன் அங்கேருந்து வராப்பி. சுப்புத்தாயுடைய கணவர் சங்கன் வரும்போது காலு கையெல்லாம் அலம்பிட்டு வராரு. பார்த்தவொன்னே சுப்புத்தாய்க்கு கோபம் உள்ளேருந்து ஆர்ப்பரிச்சிட்டு வருது. அதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தி நைட்டு முழுக்க பிள்ளைங்களையும் பட்டினியை போட்டு தானும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய வலி இருக்கு இல்லையா, அதை புருஷன்கிட்ட எப்படியோ வெளிப்படுத்தணும் ஆதங்கத்தை. அந்த இடத்துல உட்காந்துட்டு, இப்போ என்ன பூசி மொழிகிட்டு வர நீ? இந்த கால் கையெல்லாம் கழுகிட்டு வரல, அதை சொல்கிற நீ என்ன பூசி மொழிகிட்டு வர? நீ எவன் ஆக்கி வச்சிருக்கா? அந்த ஆளை வாங்கிட்டு வந்து கொட்டிட்ட நீ, உனக்கு சமைச்சு கொட்டுறதுக்கு இங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. சங்கன் ஒன்றும் பேசலை ஃபஸ்ட்டு. அடுத்த வார்த்தை சொல்கிறான் சங்கன், ஆமாம் நான் மட்டும் என்ன பண்ணுறது, நானும் பட்டினியாக தானே கிடக்கேன். அப்படி ரோசப்படுறா உங்கள் ஒப்பா அத்தா வீட்டிலேருந்து கொண்டு வரது அப்படின்னு சொன்ன உடனே சுப்புத்தாய்க்கு கோபம் அதிகமாகிடுச்சு. வேறு ஒன்றும் சொல்லலை. 6 பிள்ளையும் உனக்கு படுத்து பெற்றதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டில் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. சங்கனுக்கு அப்படி கோபம் வெளிரிக்கிட்டு வருது. இங்கே ஆல்ரெடி நைட்டு முழுக்க சண்டை போட்டிருக்க, ஒரு அளவுக்கு தான் மட்டு மரியாதைலாம், அடித்தோம்னா பல்லுகள்லாம் பேந்துருன்றான். ஆமாம், இந்த ரோசம் இருக்கு ஒன்றும் உனக்கு குறைச்ச கிடையாது. நீ இப்படி தான் பேசிட்டு திரிவ. கால் வயிறுக்கு கஞ்சாக்கி போடுறதுக்கு வலி இல்லை, துப்பு இல்லை, ரோசம் மட்டும் உனக்கு வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய குரல் உயர்ந்த உடனே ஒரு மயான அமைதி அந்த இடத்துல ஏற்படுது. சண்டை ஒரு அளவுக்கு வந்து நின்றுச்சு. இப்போ ஒரு ஒப்பாரி சத்தம் மட்டும் கேட்குது. அந்த ஒப்பாரி வேறு ஒன்றும் இல்லை, சுப்புத்தாய் நெஞ்சில் மாறல டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு அழுறா. அவள் மாறாப்பெல்லாம் விலகி கிடக்கு. கையில் வச்சுருந்த ஈக்கிமார் வந்துட்டு அங்கங்கே அடித்து செதறி கிடக்குது. அடித்தது வேறு யாரும் இல்லை, புருஷன் சங்கன் தான். கோபத்தில் அடிச்சிட்டான். இப்போ மூத்த பையன் அங்கேருந்து வர்றான். இந்த வீட்டில் பாரு, எப்போ பாரு இலவு, புள்ள பட்னியாக கிடக்குன்ற எந்த அக்கறையும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் அப்பனுக்கு என்ன பேசன்னு தெரியல. ஆமாம், புள்ள பட்னியாக கிடக்குது, பொண்டாட்டி பட்னியாக கிடக்குது, உண்மை தானே, நெசந்தானே, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போனான். கட்லி கீழே கிடந்த ஒரு பையை எடுத்தான். எடுத்துட்டு அப்படி பார்த்தான். எல்லார் மூஞ்சிலையும் ஒரு மயான அமைதி. பையை எடுத்துகிட்டு விறுவிறு கிளம்பிட்டான். ஒரே தூறல் அங்கங்கே. மழை நேரம். மனசில் நினச்சிக்கிட்டே போகிறான், நான் என்ன மற்றவன் மாதிரியா குடிச்சு அழிச்சிக்கிட்டு வேலைக்கு போகாமல் தெரிகிறேன்? நான் வேலைக்கு போய் தான் ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு வயிற்று பசி ஆக்கித்திட்டு இருக்கேன். என் குடும்பத்தோட வறுமையை போக்கிக்கிட்டு இருக்கேன்.
நான் மட்டும் என்ன செய்யட்டும்? இந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்துருச்சுனாலே இப்படி தான், மழை பெஞ்சோன்னு இருக்காது, ஓஞ்சோன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் புலம்பிக்கிட்டே போகும்போது அந்த புங்க மரங்கள் எல்லாத்துக்கும் கீழே அப்படி நடந்து போகிறான். தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லணும்னு தெரியல. யார் வீட்டில் போய் இன்றைக்கி பிச்சை எடுக்கன்றது தெரியலை. அதை எழுத்தாளர் இந்த இடத்துல தவசம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தவசம் வாங்க போகிறேன் அப்படின்றத அப்படி யோசிச்சிட்டே போகும்போது, சரி இன்றைக்கும் பெருமாள் சாமி நாய்க்கர்கிட்ட தான் போய் தவசம் வாங்கணும். போன வாரமும் அவர்கிட்ட தான் வாங்கணும். குறைஞ்சபட்சம் 2 திட்டிட்டாவது அவர் ஏதாவது பண்ணி கொடுத்துருவார். மற்றவன்கிட்ட போனால் காட்டில் போட்டேன், கம்மாயில் போட்டேன், வயலில் போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏதோ வெயில் தான் அடிச்சிருந்தாவது களைகளை பிடுங்கியாவது நம்ம பொழப்பை பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கும் வழி இல்லை. சரி பெருமாள் சாமி நாய்க்கர் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறான். கடலையூர் விளக்கு வருது. மாட்டு வண்டிகள்லாம் வரிசையாக அப்படி போய்கிட்டே இருக்கு. எல்லாமே ஒன்று தெரிஞ்சவங்க தான். என்னப்பா சங்கா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த உங்கூர் தான்ப்பா, உருளைக்குடி வரைக்கும் போகிறேன். எதுக்குப்பா அங்கே? கொஞ்சம் தவசம் வயிற்று பொழப்புக்கு ஏதாவது தவசம் வாங்கிட்டு வரலான்னு போகிறோம்ப்பா அப்படின்றான். சரிப்பா வா சங்கா, ஒரு ஆள் குறையுது, வா அப்படி போகலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன வேலைப்பா? நம்ம வாழ்வூரோட பக்கமாக நம்ம நாடார் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட தான் வேலை. மண் அடித்தா போதும்ப்பா, ஒரு 3-4 மணிக்கெலாம் வந்துடலாம், செத்த வேலை பார்த்தா போதும் அப்படின்றான். இவனுக்கும் கொஞ்சம் அது கன்வின்சிங்காக படுது. சரிப்பா, ஆனால் மம்பட்டியோ சோறோ கொண்டு வரலையே அப்படின்றான். நாங்களும் கொண்டாடலப்பா, ஒன்றும் கம்பி இருக்குது, நீ குத்தி மட்டும் போட்டு அள்ளி விடு, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் சரிப்பா அப்படின்ட்டு வண்டியில் ஏறி போகிறான். ஒரு வழியாக அங்கே இறங்கி அப்படி கம்பியை குத்தி 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 போட்டுட்ருக்கான். ஒரு ஸ்டேஜில் மண்ணில் விட்றாங்க. வண்டிகள் அங்கங்கே வர 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 அள்ளி போட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியலை. பசி கொடுமை அவன் வயிற்றை கிள்ளி பிடிக்குது, கிறக்கும். அவனால் கூடையை தூக்கிட்டு நடந்து அந்த மணல் அள்ளி போட முடியல வண்டியில். அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வண்டிக்காரன் அதட்டல் வேறு. அப்பப்போ டேய் சங்கா, மற்றவங்களாம் வேலை பார்த்துருக்கோம், உனக்கு மட்டும் என்னடா வாழுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். முடியலை, கால்கள்லாம் பின்னுது. தூரமாக பார்க்குறான், ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது அவனோட பையனோட உருவம் தான். சரி என்னப்பா உன் பையனை அப்படியே வர சொல்லிட்ட போல அப்படின்னு சொல்லி வண்டிக்கார அதட்டல். இல்லைல்லப்பா எனக்கு தெரியாது. யாரா நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கேட்குறான். நம்ம நரமண்ட தாத்தா தான்ப்பா, நீ வண்டியில் ஏறி போகிறத சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கையில் கொஞ்சம் வெங்காயமும் 2 பீடியும் வச்சுருக்கான். இந்த கையில் தூக்குவாளியில் கொஞ்சம் கம்மம்புல் உருண்டையும் கஞ்சியும் மட்டும் குடிச்சிட்டு அந்த கம்மம்புல் உருண்டையை உள்ளே போட்டான். பீடியை மட்டும் எடுத்துக்கிட்டான் கையில் 2 பீடியை. ஏன்னா வண்டிக்காரன் சத்தம் இதை விட ஜாஸ்தியாக கேட்குது. சர்ரா மோனே பார்த்து போகும்போது இந்த கிணத்து பக்கம்லாம் எட்டி பார்த்துட்டு போகாத, அப்படியே கரவழியாக போய் அம்மாவை போய் உட்காந்துக்க, அம்மா கூட உட்காந்துக்கடா. சாயங்காலம் அம்மாட்ட சொல்லு, உழவு போட சொல்லு, அப்பா அரிசி வாங்கிட்டு வரேன், தங்கச்சிக்கு சேவை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறா வேலை பார்த்து முடித்ததும் அப்படின்னு சொன்ன உடனே பையன் அப்படியே நடந்து போகிறான். சங்கனுக்கு மறுபடியும் அதே கிறக்கம், அதே பசி. மறுபடியும் அதே மாதிரி ஒரு மஞ்சனத்தி மூட்டுக்கிட்ட போயிட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு வரான். அதே அதட்டல். ஒரு வழியாக லோடு ஏற்றி முடிச்சிடுறாங்க. தான் கையில் வச்சுருக்க துண்டை வச்சு உடம்புல இருக்க வேர்வையெல்லாம் அப்படியே தொடச்சி போடுறான். சரிப்பா சங்கா எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். போகிற இடத்துல ஒரு ஊரணி இருக்குது, நல்லா குளிர்ந்த தண்ணி. அதில் புது தண்ணியில் அப்படியே குளிக்கிறான் சங்க. குளிச்சு முடித்ததும் சங்கனுக்கு அப்படியே உடம்பு விரைக்குது. குளிர் காற்று வேற, லேசாக மலை தூறல் வேற, அப்படியே உடம்புல சிலுன்னு அடிக்குது. பீடியை கூட பற்ற வைக்க முடியல அவனால். அப்படி வாய் டைப் அடித்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கு அவனுக்கு. சங்கனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவன் பசாருக்கு போகலை. சரிப்பா நான் என்னை இங்கே ரோட்டில் இறக்கி விட்ருங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது வாங்கிட்டு அப்படி கிளம்புறேன்றான். சரிப்பா வா அப்படின்னு சொன்னோன்னே வண்டிக்கு முன்னால் இருக்க வண்டிக்காரன்ட்ட போயிட்டு கூலி வாங்குறான். 2 5 ரூபா நோட்டு. அந்த 5 ரூபா நோட்டை 2ஐயும் பார்த்த உடனே 2 கையில் அப்படி இறுகமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணில் அப்படியே ஒத்துறான், கன்னத்தில் அப்படியே ஒத்துறான். மொத்த வறுமை இது போய்க்கிறாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடையில் கொஞ்சம் குருணை அரிசியும் பிள்ளைக்கு சேவும்
கொஞ்சம் கம்பம்புல்லும் வாங்கிட்டு அந்த பையில் நல்லா இறுக்கமாக கட்டிட்டு அப்படியே போகிறான். துண்டை மட்டும் இது பண்ணிட்டு போகும்போதே மழை அப்படியே தூறல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனால் நடையை நிப்பாட்ட முடியலை. மழை வேகமாக பெய்யுது. கரையில் அப்படியே ஏறுதான் வேக வேகமாக. ஒரு நிலைமைக்கு மேலே இவனோட கால் அப்படியே பின்னுது. வேற வழி இல்லை, எங்கேயா போய் உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆலமரத்துக்கிட்ட போய் அப்படியே உட்காந்துக்கிறான். மலையில் தான் கொண்டு வந்த பொருள் வந்து ஈரமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முதுகுக்கு பின்னால் வச்சுட்டு அதுக்கு மேலே சாஞ்சி உட்காந்துட்டு உடம்பு பந்து மாதிரி ஆக்கி அப்படி இருக்க கட்டிக்கிறான். முடியல சங்கனுக்கு. அந்த குளிர் காற்று விரைச்சல் அப்படியே அந்த குளிர் காற்றுல அவனை வந்துட்டு ஏதோ இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. கால் கையெல்லாம் ஒரு மாதிரி இழுக்குது. சங்கம் அழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கான். கால் ஏதோ மரத்து போன மாதிரி சங்கனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தான் கையால் காலை கிள்ளி பார்க்குறான். எந்த உணர்வுமே இல்லை. அப்படியே பார்க்குறான் வானத்தை. அப்படியே மேக இருட்டிக்கிட்டு வேகமாக மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டேஜில் சங்கம் எதுவுமே முடியாமல் அப்படி இருக்க பிடிச்சிட்டு உட்காரும்போது சங்கனோட வாய் அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படி கண்ணெல்லாம் சொருகி அப்படியே மேலே அப்படியே நின்று அப்படியே உட்காந்துருக்கான் நில குழஞ்ச மாதிரி. சங்கா அழுதக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் இழுத்துக்குது. கண் அப்படியே மேலே சொருகி நிற்குது. இப்போ ஒரு மரத்தில் கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாகக்கூடிய ஒரு ஆந்தையோட அலறல் மட்டும் சத்தமாக வீச் வீச் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே வீட்டை பார்த்தா வீட்டில் ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணியை சூடாக்கிட்டு இருக்காங்க. அப்பா எப்படியாவது அரிசி வாங்கிட்டு வந்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு புல்லை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க தங்கச்சி, அதாவது மூத்தவனோட தங்கச்சி உட்காந்துட்டு எப்படியா சேவுக்கு இறைச்சிடாதான்னு சொல்லி உட்காந்துருக்கு. அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறா, டே மூத்தவனை, அப்பா சொல்லிட்டார்லடா, கண்டிப்பாக வாங்கி வந்துடுவார்ல. இன்றைக்கி அப்பனுக்கு வாங்கி கொடுத்த கம்பம்புல்லு கூட தவசத்துக்கு வாங்கினதாண்டா பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். பையன் அப்படியே வானத்தை பார்க்குறான். வானம் யாருடைய சத்தத்தையும் கேட்காமல் மழை பொழிந்த வண்ணம் பொழிந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக இந்த கதாசிரியர் ஒரு இடத்துல புள்ளி வச்சு முடிக்கிறார். மழை எல்லோரையும் வாழ வைப்பதில்லை. நன்றி தோழர்களே.